தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி இதை அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா 1 மாதத்துக்கு எந்த கவலையும் இல்லை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி சாம்பார்லாம் இல்லாத நேரத்தில் இது டக்குன்னு இட்லியோ தோசையோ ஊற்றினோன்னா டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்த பருப்பு அளவில் எவ்வளோ இட்லி பொடின்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கலரும் வாசனையும் மாறாமல் அப்படியே இருக்கும். தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் 35 வரமிளகா, 5 கட்டி பெருங்காயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடலைப்பருப்பு நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் பருப்பு எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கணும். இப்போ கைவிடாமல் நல்லா ஒரே மாதிரி வறுத்துக்கணும். துவரம்பருப்பு கைவிடாமல் வறுக்கணும். நம்ம கைவிடாமல் வறுத்தோம்னா தான் ஒன்று சொன்னாப்பில் வரும். பருப்பு எல்லாமே நல்லா வாசனையாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு எல்லா பருப்பையும் தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா சேர்த்து வறுத்துடக்கூடாது. உளுந்தம்பருப்பு இப்படி செவந்து வந்துருச்சு பாருங்கள், வாசனையும் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ 4 கட்டி பெருங்காயம் அதையும் சேர்த்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகா வறுக்கும்போது கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த நெடி ரொம்ப வராது. கல்லுப்பு அதையும் வறுத்துக்கலாம். கல்லுப்பில் ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதுக்காக வறுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கமகமன்னு இட்லி பொடி தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும், நெய்ஸாக அரைக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.